அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். என் மேல் ஏதேனும் குற்றம் இருந்தால் என்னை கொன்றிடுவதற்கு ஆணையிடுவாய் அம்மா என்று பரதன் கோசலையிடம் கேட்டான். பாடல் எண் 909. என்னில் ஏதும் தவறென்றால் என் உயிரை முடித்திடவே கொன்றிடவும் தவறாத கொலையானை விடுத்திடம்மா. நின்றிடன என் மூச்சை நிறுத்தி நன்மை கொடுத்திடம்மா. அன்பில்லா பாலை என்னை அகற்றி உயிர் முடித்திடம்மா. இதுவே 909வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். என்னில் ஏதும் தவறென்றால் என் உயிரை முடித்திடவே என்ற முதல் வரிக்கான விளக்கம். அம்மா, ஒருவேளை என் மேல் ஏதேனும் குற்றம் இருப்பதாக நீ கண்டறிந்தால் என்னுடைய உயிரையே முடித்து என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுவதற்காக கொன்றிடவும் தவறாத கொலையானை விடுத்திடம்மா. என்னை கொல்லுவதற்கும் நீ உடனடியாகவே கொலையானையை விடுத்து விடுவாய் அம்மா. என்னை கொல்லுவதற்கும் தயங்காத கொலையானை என்கிற ஆணையை நீ உடனடியாக கொடுத்திடம்மா. நின்றிடன என் மூச்சை நிறுத்தி நன்மை கொடுத்திடம்மா. அவ்வாறு கொலையானை இடுவதன் மூலமாக என்னை கொன்று என்னுடைய மூச்சை நிறுத்தி அதன் மூலமாக என்னை கொல்லுவதன் மூலமாக இந்த உலகத்துக்கு நன்மையை கொடுத்து விடு அம்மா. அன்பில்லா பாலை என்னை அகற்றி உயிர் முடித்திடம்மா. அன்பே இல்லாத, இரக்கம் இல்லாத காரணத்தால் பாலை நிலமானது உயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பினை கொடுக்காமல் இருப்பதைப் போலவே அடியேனும் அன்பில்லாத பாலைவனம் போன்று இருப்பதால் தான் இவ்வாறெல்லாம் குற்றங்களை செய்கிறேன் என்று நீ கருதினாய் என்றால், அந்த பாலைவனம் போன்று அன்பில்லாதவனாகிய என்னை, என்னுடைய வாழ்க்கையை அகற்றி என்னுடைய உயிரை முடித்து இந்த உலகத்தை விட்டே என்னை அனுப்பிவிடு அம்மா என்று பரதன் அந்த தாயிடம் வேதனையோடு அழுது தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தினான். இதுவே 909வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 910வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.